தற்போது வானிலை குறித்தான அண்மை செய்தி. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாகவே மழை பெய்து வரக்கூடிய அண்மை நிகழ்வை பார்த்து வருகிறோம். சென்னை புறநகர் பகுதிகளில் பரவலாகவே மழையானது பெய்து வருகிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்த நிலையில் தற்போது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது. இதுகுறித்து நம்மோடு நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. தற்போது சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்து வரக்கூடிய மழை குறித்தான கூடுதல் விவரங்கள். வங்கக்கடல் பகுதியில் உருவாயிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது இலங்கை நிலப்பரப்பில் இருந்து தொடர்ந்து தென்மேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வருகிற 22ஆம் தேதி வங்கக்கடல் பகுதியில் மேலும் ஒரு சுழற்சி உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அது தொடர்ந்து தென்மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வலுவடையும் என்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக இன்றிலிருந்து வருகிற 22ஆம் தேதி வரையிலாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களில் 8 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தேனி, திண்டுக்கல், மதுரை, திருச்சி உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்தை பொறுத்தவரை சென்னையில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் காலையிலிருந்து மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் கடந்த அரை மணி நேரமாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழை என்பது கொட்டி தீர்த்தது. தற்போது நமது ஒளிப்பதிவாளர் செந்தில் காட்சிப்படுத்துவார். இந்த பகுதி சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் மழை குறைந்திருக்கிறது. குறிப்பாக நம்மால் பார்க்க முடியும், அனைவரும் கொடைகளை பிடித்துக் கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கான காரணம் என்பது சென்னையில் விட்டு விட்டு அவ்வப்போது மழை என்பது நீடித்து வருகிறது. குறிப்பாக திடீரென மழை பெய்கிறது, அந்த மழை கனமழையாக நீடித்து வருகிறது. இதனால் சாலைகளில் ஆங்காங்கே மழை நீரும் தேங்கிக் கொள்கிறது. 20 நிமிடத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக தற்போது பெரும்பாலான சாலைகள் என்பது மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. பெய்யக்கூடிய மழைகள் விட்டு விட்டு பெய்தாலும் அந்த சிறிது நேரம் பெய்தாலும் அதை கனமழையாகவும் பெய்து வருவதன் காரணமாக தற்போது அங்கங்கே சாலைகளில் மழைநீர் தேங்கிக் கொள்கிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அனைவருமே இங்கிருந்து இயல்பான பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் மழையிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான கொடைகளை எடுத்துச் செல்வது, அதே போன்று ரெயின்கோட் உள்ளிட்ட அந்த கவசங்களை அணிந்து கொண்டு செல்வது உள்ளிட்டவைகளை பயன்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக கல்லூரி முடியக்கூடிய நேரம் என்பதன் காரணமாகவும் பணிகள் காலை ஷிப்ட்ல வந்த பணிகள் முடிந்து வீடு திரும்பக்கூடிய நேரம் என்பதாலும் இந்த பகுதியில் மழையின் காரணமாக பொதுமக்கள் பலர் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல் என்பதும் காணப்பட்டது. அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிந்தது. சூர்யா, சென்னையில் பரவலாகவே பெய்து வரக்கூடிய மழை மற்றும் பிற மாவட்டங்களுடைய மழை நிலவரம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயலலிதா.